Taste the Daily. செங்கல்பட்டு கிழக்கு மாவட்ட கழகத்தின் சார்பில் திருப்போரூர் தொகுதி வாழ் மக்களின் அத்தியாவசிய அடிப்படை தேவைகளை நிறைவேற்றாத ஸ்டாலின் மாடல் அரசை கண்டித்து கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெறும் என அதிமுக பொதுச் செயலாளர் அறிவித்துள்ளார். இதை பற்றிய கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் நமது தலைமை செய்தியாளர் ஜெயக்குமார். ஜெயக்குமார், வணக்கம். இதை பற்றிய முழு விவரங்களை எங்களுக்கு சொல்லுங்க. வணக்கம் மணிபாரதி. திருப்போரூர் தொகுதி வாழ் மக்களின் அத்தியாவசிய அடிப்படை தேவைகளை நிறைவேற்றாமலும் மக்கள் நலன் கருதி கழக ஆட்சியில் கொண்டு வரப்பட்ட திட்டங்களை அரசியல் காழ்ப்புணர்ச்சியோடு கிடப்பில் போட்டு வைத்தும் ஏழை எளிய மக்களுக்கு உரிய மருத்துவ சிகிச்சை வழங்காமலும் மெத்தன போக்கோடு இருந்து வரும் விடியா திமுக ஸ்டாலின் மாடல் அரசை கண்டித்தும் மக்களுடைய அடிப்படை தேவைகளை உடனடியாக நிறைவேற்ற தர வலியுறுத்தியும் செங்கல்பட்டு கிழக்கு மாவட்ட கழகத்தின் சார்பில் மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டம் 9/7/2025 புதன்கிழமை நடைபெறும் என்று அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய பொதுச் செயலாளரும் சட்டமன்ற எதிர்க்கட்சித் தலைவரும் முன்னாள் முதலமைச்சருமான புரட்சித் தமிழர் எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள் முக்கிய அறிவிப்பில் தெரிவித்திருக்கிறார். அவர் வெளியிட்டிருக்கக்கூடிய அந்த முக்கிய அறிவிப்பில் தமிழ்நாட்டில் விடியா திமுக ஸ்டாலின் மாடல் அரசு பதவியேற்றதில் இருந்து மக்களுடைய அத்தியாவசிய அடிப்படை தேவைகளை நிறைவேற்றாத காரணத்தினால் மக்கள் சொல்லன வேதனையை சந்தித்து வருகின்றனர் என்று குற்றம் சாட்டியிருக்கிறார். அந்த வகையில் செங்கல்பட்டு கிழக்கு மாவட்டம் திருப்போரூர் சட்டமன்ற தொகுதி வாழ் மக்களுடைய அடிப்படை தேவைகளை நிறைவேற்றாத காரணத்தினால் அந்த பகுதி மக்கள் மிகுந்த சிரமத்துடன் வாழ்ந்து வருவதாக தொடர்ந்து புகார்கள் வந்த வண்ணம் உள்ளன என்றும் அதன் விவரங்களை பட்டியலிட்டுள்ளார். திருப்போரூர் பேரூராட்சியில் அம்மா அவர்களுடைய நல்லாட்சியோடு செயல்பட்ட கழக ஆட்சியில் மக்கள் நலன் கருதி செயல்படுத்தப்பட்ட பாதாள சாக்கடை திட்டம் தற்போது விடியா திமுக ஆட்சியில் பரவத்தம்மன் கோயில் தெரு, எம்ஜிஆர் நகர், குமரன் நகர், மேட்டுக்குப்பம் ஆகிய பகுதிகளில் நிறைவேற்றப்படவில்லை என்றும் இதனால் சுகாதார சீர்கேடு உள்ளிட்ட பல்வேறு காரணங்கள் மக்கள் பெரிதும் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள் என்று குற்றம் சாட்டியிருக்கிறார். மாண்புமிகு அம்மா ஆட்சியில் தொடங்கப்பட்ட சிறந்த முறையில் செயல்படுத்தப்பட்டு வந்த திருப்போரூர் அரசு மருத்துவமனையில் தற்போது கையாளாகாத விடியா திமுக ஆட்சியில் மருத்துவ சிகிச்சைக்கு தேவைப்படும் எக்ஸ்ரே மிஷின் சரியாக செயல்படவில்லை. அதே போல் ஸ்கேன் வசதி, அவசர சிகிச்சை பிரிவு மற்றும் போதிய மருத்துவர்கள் இல்லாத காரணத்தினால் பொதுமக்கள் 30 கிலோமீட்டர் தூரத்தில் உள்ள செங்கல்பட்டு அரசு மருத்துவமனைக்கு செல்ல வேண்டிய அவல நிலைக்கு தள்ளப்பட்டுள்ளார்கள் என்று வேதனையோடு தெரிவித்திருக்கிறார். மகாபலிபுரம் சாலை, கிழக்கு கடற்கரை சாலை இணைக்கக்கூடிய திருப்போரூர் நெம்மேலி சாலை ஆயிரக்கணக்கான மக்கள் தினமும் பயன்படுத்தி வருகின்றனர். இந்த சாலை ஒருவழி சாலையாக இருப்பதால் போக்குவரத்து நெரிசலும் அடிக்கடி விபத்துகளும் ஏற்படுகின்றன. இங்கு 4 வழி சாலை அமைக்க வேண்டும் என பொதுமக்கள் தொடர்ந்து வலியுறுத்தி வருகின்றனர். திருப்போரூர் சார் பதிவாளர் அலுவலகம் சுமார் 150 ஆண்டு காலம் பழமையானது. அங்கு அலுவலகம் என்பதாலும் போதுமான இடவசதி இல்லாத காரணத்தினாலும் பத்திரப்பதிவுக்கு வரக்கூடிய மக்கள் மிகுந்த அவதிக்குள்ளாகிறார்கள் என்று வேதனையோடு பதிவு செய்திருக்கிறார். மக்களுடைய அத்தியாவசிய தேவைகளை நிறைவேற்றாமல் இருந்து வரக்கூடிய விடியா திமுகவின் ஸ்டாலின் மாடல் அரசுக்கு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய பொதுச் செயலாளரும் சட்டமன்ற எதிர்க்கட்சித் தலைவரும் முன்னாள் முதலமைச்சருமான புரட்சித் தமிழர் எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள் கண்டனத்தை தெரிவித்துக் கொள்வதாக குறிப்பிட்டிருக்கிறார். இந்த நிலையில் செங்கல்பட்டு கிழக்கு மாவட்டம் திருப்போரூர் தொகுதி வாழ் மக்களுடைய அத்தியாவசிய அடிப்படை தேவைகளை நிறைவேற்றாமலும் மக்கள் நலன் கருதி கழக ஆட்சியில் கொண்டு வரப்பட்ட திட்டங்களை அரசியல் காழ்ப்புணர்ச்சியோடு கிடப்பில் போட்டு வைத்தும் ஏழை எளிய மக்களுக்கு உரிய மருத்துவ சிகிச்சை வழங்காமலும் மெத்தன போக்கோடு இருந்து வரக்கூடிய விடியா திமுக ஸ்டாலின் மாடல் அரசை கண்டித்து மக்களுடைய அடிப்படை தேவைகளை உடனடியாக நிறைவேற்றி வலியுறுத்தி அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக செங்கல்பட்டு கிழக்கு மாவட்ட கழகத்தின் சார்பில் 9/7/2025 புதன்கிழமை காலை 10 மணி அளவில் திருப்போரூர் பேரூராட்சி மன்ற அலுவலகம் அருகில் மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெறும் என்று தெரிவித்திருக்கிறார். இந்த கண்டன ஆர்ப்பாட்டம் மகளிர் கழக அணி செயலாளர், கழக செய்தி தொடர்பாளர், முன்னாள் அமைச்சர் திருமதி ப வளர்மதி அவர்கள் தலைமையிலும் செங்கல்பட்டு கிழக்கு மாவட்ட கழக செயலாளர் திரு திருக்கழுக்குன்றம் எஸ் ஆறுமுகம் அவர்கள் முன்னிலையிலும் நடைபெறும் என்று தெரிவித்திருக்கிறார். இந்த கண்டன ஆர்ப்பாட்டத்தில் செங்கல்பட்டு கிழக்கு மாவட்டத்தைச் சேர்ந்த கழக சார்பு அணிகளுடைய துணை நிர்வாகிகள், முன்னாள் நாடாளுமன்ற சட்டமன்ற உறுப்பினர்கள், மாவட்டத்தில் பல்வேறு நிலைகளில் பணியாற்றி வரக்கூடிய நிர்வாகிகள், உள்ளாட்சி அமைப்புகளுடைய பிரதிநிதிகள், நகர பேரூராட்சி மன்ற வார்டு உறுப்பினர்கள் மற்றும் கூட்டுறவு சங்கமுடைய முன்னாள் பிரதிநிதிகளும் கழக உடன்பிறப்புகளும் பெருந்திரளான அளவில் கலந்து கொள்ளுமாறு கேட்டுக் கொள்வதாக தெரிவித்திருக்கிறார். நிர்வாக திறனற்ற விடியா திமுக ஸ்டாலின் மாடல் அரசை கண்டித்து நடைபெறவுள்ள இந்த கண்டன ஆர்ப்பாட்டத்தில் வியாபாரிகள், பல்வேறு தரப்பட்ட தொழிலாளர்கள் உள்ளிட்ட பொதுமக்கள் அனைவரும் பெருந்திரளான அளவில் கலந்து கொள்ளுமாறு அன்போடு கேட்டுக் கொள்வதாக அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய பொதுச் செயலாளரும் சட்டமன்ற எதிர்க்கட்சித் தலைவரும் முன்னாள் முதலமைச்சருமான புரட்சித் தமிழர் எடப்பாடி கே பழனிசாமி கொடுத்திருக்கக்கூடிய முக்கிய அறிவிப்பில் தெரிவிக்கப்பட்டிருப்பது குறிப்பிடத்தக்கது. மணிபாரதி.
விவரங்களுக்கு நன்றி ஜெயக்குமார்.